தேவனுடைய கரத்தில் ஒரு சில காரியத்தை கொடுக்கறது. ஆமென். நாளைய தினத்தை குறித்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்தை குறித்து, இல்லாட்டினா நம்மளோட திருமணத்தை குறித்து, இல்லை நம்மளோட குடும்பத்தில் இருக்க ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பண தேவைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நோய் நொடிகளை குறித்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அவமானமான சிச்சுவேஷன் நடக்கிறப்ப இந்தமாரி காரியத்தில் நம்ம போய் மாட்டிக்குவோமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். வாழ்க்கை வந்து ஒரு அன்சர்டன் திங், ஓகேயா, நிலையில்லாத வாழ்க்கை. இன்றைக்கி இப்படி இருக்கிறது அப்படியே நாளைக்கு ஆப்போசிட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஒன்று நல்லா யோசிங்க, நீங்கள் ஆண்டவர் இடத்துல எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட நல்லதா, உங்களை விட பாதுகாப்பாக அவர் பாதுகாக்க முடியும். தட் மீன்ஸ் நீங்கள் உங்களோட சொந்த ஸ்ட்ரெங்த்தில் வாழாமல், உங்களோட சொந்த நம்பிக்கையில் வாழாமல், இல்லை எனக்கு பேங்க்கில் இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இதனால் என்னோடய ஃப்யூச்சரை பார்த்துக்க முடியும், நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், என்னோடய குடும்பமே வந்து சேஃபாக இருக்கும், இல்லை நான் இவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ எங்களுக்கு எந்த ஒரு சீக்கு வந்தாலும் அதுக்கு எல்லாம் என் குடும்பத்துக்கே அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சுய புத்தியில் தான் சார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்போ நீங்கள் இதை விட்டுட்டு தேவனை சார்ந்து வாழ்கிறீங்களோ, தேவன் சொல்கிறத கேட்டு வாழ்கிறீங்களோ, அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளால ஒரு சமாதானம் இருக்கும். நம்மள அநேகர் ஒரு வீடியோ பார்த்துருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஒரு பிரான்ச்சை பிடிச்சிக்கிட்டு, நினைக்கிற ஒரு பீச்சா என்ன லேக்காக தெரில, பிரான்ச்சை பிடிச்சி அப்படி அழுவான். அந்த தண்ணி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த பையன் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அழுவான். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, விட்டுரு, அதை விடு சொல்லுவாங்க, கேட்க மாட்டான். நான் கூட நினச்சேன், இந்த பையன் மூழ்க போகிறான் போகிறதுக்கு, இறுக்கி பிடிச்சிக்குவான். தண்ணி இது வரைக்கும் இருக்கும், அவனுக்கு கால் மேலே தூக்கிக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, அந்த கையை பிடிச்சி அவனை நிற்க வச்சா முட்டிக்கு கீழே இருக்கும் அந்த தண்ணி, அவ்வளோ கீழே இருக்கும். அதுக்கு அவர் பயந்துக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் நம்மள அநேகர் ஆண்டவரை நம்மளோட வாழ்க்கையில் நம்ப மாட்டோம். நம்ம நினைப்போம், நம்ம பிடிச்சிருக்கோமே இந்த ஒரு பிரான்ச்சு, இந்த ஒரு கட்டையை பிடிச்சிட்டு இருக்கோம்ல, இது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல விட்டு நீ ரிலாக்ஸ் ஆகும், இதுக்கு நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்குவேன். சம்டைம்ஸ் நீ அதை ரிலீஸ் பண்ணுறப்ப அது அவ்வளோ நீங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்காது, நீங்கள் பயந்த மாரி அங்கே ஒன்றும் நடக்காது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பி எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னாக்கா நம்மளோட எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக இங்கே யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவருக்கு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நம்மளுடைய உலகம், உங்களோட உலகம் உங்கள் கையில் இல்லை, அவர் கையில் இருக்குது. அவரோட கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அநேகர் வந்து நான் வந்து நாளைக்கு இதை செய்ய போகிறேன், நாளான்னைக்கு இது செய்ய போகிறேன், இந்த மாதம் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நாளைய தினத்தையும் அவர் தான் பிடிச்சிருக்கிறார். உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அன்சர்டன், நான் சொன்னேன் இல்லையா, நிலையற்றது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். அப்போ அவரை நம்பி நம்மளோட எதிர்காலத்தை கொடுக்கலாமா, நம்மளோட குழந்தைகளை கொடுக்கலாமா, நம்மளோட தொழிலை கொடுக்கலாமா, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட பலவீனங்களை அவர் இடத்துல கொடுக்கலாமா? ஏன்னாக்கா நம்மளோட எதிர்காலத்தை அறிந்த தேவன் அவர். அதனால அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புகிறேன், ஆனால் அந்த சின்ன பையனை போல் அந்த பிரான்ச்சை இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் எப்படி நான் விட்டுட்டா நான் விழுந்துருவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் உங்கள் கையில் இருக்கோ அது வறட்சியை காணும். சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு கண் மூடி திறக்க கிடையாது, அந்த பணம் காணா போயிடும். ஆனால் அவர் இடத்துல, அவர் கரத்தில் நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ இட் வில் மல்டிப்ளை, அது இன்னும் பெருகும். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஒரு கணக்கு போடுவோம். ஆமென். ஆனால் அவரோட அக்கௌண்ட் வச்சு தான் உங்களுக்கு ஒரு கணக்கு போடுவார். நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு பத்தாக்குறையாக இருக்கேன்னு யோசிப்போம். ஆனால் அவரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு நிரம்பி வழியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த 2 மீன் 5 அப்பம் உள்ள அந்த பையனோட கதை நம்ம நிறைய முறை வேதத்தில் தியானிச்சிருப்போம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பையன் அவ்வளோ வில்லிங்காக அவன் கிட்ட இருக்கிற அந்த 2 மீன் 5 அப்பத்தை கொடுக்குறான். ஆமென். அவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருப்பான். அவன் 5000 பேர் போஷிக்கப்படுறதுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்கிறான். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கறது அது நிச்சயமாக மல்டிப்ளை பண்ணும். நீங்கள் எதெல்லாம் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் அவர் கரத்தில் கொடுக்குறீங்களோ அது நிச்சயமாக நீங்கள் பார்த்த நிலையிலே இருக்காது. வறட்சியை நீங்கள் நிச்சயமாக காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களோட பண தேவைகளாக இருக்கலாம், உங்களோட வேலை காரியமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற வறட்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவர் கரத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க.
ஆமென். ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டாதான் நீங்கள் ஃப்ரீ ஆக முடியும். நீங்கள் ரிலாக்ஸாக, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. நீங்கள் அவரை நம்பி அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தா அவர் உங்களே ஆசீர்வதிக்க வல்லவர். இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை, நீங்கள் அதை தாங்கிக்கிட்டு வர தேவையில்லை. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொள்வார். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், உலகம் ஒரு டெம்பரரியான ஒரு பீஸ், சமாதானத்தை நம்மகிட்ட கொடுக்கும். எப்படின்னா, இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்குமா, சடனாக போயிட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. கேட்டால் அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் டென்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப பயமாக இருக்கா, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதாவது பார்க்குறப்ப நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். அது ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கவலைப்படாத, எல்லாம் ஓகே ஆயிரும், எல்லாம் சரியா, ஓகே ஓகே. அப்புறம் மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அந்த ஃப்ரெண்ட் ஃபோன் அடிப்பாங்க. ஸோ அது வந்து தற்காலிகமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஓகே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உடம்பு முடியலனா இந்த டாக்டர், அப்புறம் இது முடிச்சுட்டு இந்த ஆயுர்வேதிக், இது முடிச்சுட்டு இந்த ஹெர்பல் மெடிசன், அப்புறம் இது முடிச்சுட்டு நானே வீட்டில் இன்றைக்கி மருந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக க்ரியேட்டிவாக போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லட்சம் உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, ஏதாவது ஒரு பண கஷ்டம் இருக்குது, யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், யாரை போய் பார்க்கலாம், எங்கே வட்டி வாங்கலாம், எந்த பேங்க்கில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனை நீங்களே தேடிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாமே தற்காலிகமானது, டெம்பரரி. ஆமென். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அது வந்து நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தது எல்லாமே உலகம் கொடுக்குற சமாதானம். உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சமாதானம், ஒரு பீஸ் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அது மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறான்றே சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த சிச்சுவேஷனை இப்போ நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஒரு சமாதானத்தோடு இருப்பீங்க. ஆமென். எந்த ஒரு காரியமும் மாறி இருக்காது, அந்த காரியம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ சமாதானமாக இருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் இருதயத்தில் அதை குறித்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது பயங்கர பிரச்சனை, மழை போல் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த புயலின் மத்தியில் அவரோட சமாதானம், நீங்கள் ரொம்ப காமாக இருப்பீங்க. இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சமாதானத்தோடு நிரம்பி இருப்பீங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பயந்த ஒரு காரியம் இருக்கும், நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த காரியத்தை திருப்பி பார்க்கும்பொழுது அதில் நீங்கள் ரொம்ப எவ்வளோ பிரச்சனையிலையும் பயப்படுகிற சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அந்த இடத்துல சமாதானமாக இருப்பீங்க. ஏன்னா இது இயேசு கிறிஸ்து கொடுக்குற அவருடைய சமாதானம். ஒரு சிலர் பயங்கர நோயில் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க இன்னும் பலமாக இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர். ஓகேயா. அப்போ அந்த கீமோதெரப்பி எடுக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல இவங்களும் போய் கீமோதெரப்பி எடுப்பாங்களாம். அப்போ அங்கே எல்லாருமே வந்து அந்த கீமோ எடுக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படியே சோர்ந்து சுருண்டு போரை போற்றி இப்படி இருப்பாங்களே. ஆனால் இவங்க ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு அது முடிச்சுட்டு அவங்க அங்கே மற்றவங்ககிட்டலாம் போய் நல்லா பேசுவாங்களாம். போகிறப்ப சம்டைம்ஸ் ஏதாவது சாப்பாடெலாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்களாம். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்களா, எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, எங்களுக்கும் கீமோ தான் ஏற்றுறாங்க, ஆனால் நாங்களாம் வந்து இப்படி இருக்கிறோம், ஆனால் நீ வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் வர, ஆனால் நீ இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறியன்ட்டுன்னு. அதுதான் அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்கிறப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க க்யூர் ஆகிட்டாங்க அந்த டிசீஸ்லேருந்து. ஆனால் அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்க. இவங்கெல்லாம் கீமோ எடுத்து அவங்களாம் வந்து சோர்ந்து போயிருக்காங்களே, நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் உங்களில் பலமாக இருக்கணும், நான் வந்து உற்சாகமாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் இதோட சைட் எஃபெக்ட் இப்படி வருதா, எனக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்களாம். பாருங்கள், ஆண்டவர் அப்படி தான் சமாதானத்தை கொடுப்பாரு. உங்களோட புயல் மத்தியில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, உங்களோட பலன் குறுகி போயிருக்கும். அந்த வேலையில் கூட தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும், இந்த மாதத்தை கடக்கிறதே எப்படி கடக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் உங்கள் மனசில் எப்படி இருக்குன்னா, நம்ம தான் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்ற மாதிரி ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நாளைய தினத்தை குறித்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பிப்போம், நாளைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா ஆண்டவர் அப்படியாப்பட்ட சமாதானத்தை தான் நம்மளுக்கு கொடுப்பார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போது ரிஃபர் பண்ணுறப்ப ஹாப்பியஸ்ட் சாப்டர் இந்த பைபிள்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதை எழுதும் பொழுது பவுல் வந்து சிறையில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்துட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, பயத்தில் ஒரு இடத்துல மூலையில் ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு, சந்தோஷமாக எழுதுறாரு. அதோடு சேர்த்து அவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் வாசி கேட்போம், பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லலை சிச்சுவேஷன்லாம் நல்லா இருக்கிறப்ப சந்தோஷமா இருங்க, எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கிறப்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா உண்மையான சந்தோஷம் எங்கே வரணும்னா தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான், அவருடைய சமூகத்தில் நம்ம தேடி இருக்கும் பொழுது தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் பாடுகள் மத்தியிலையும் உங்கள் சிச்சுவேஷனே மாறாமல் போனாலும் அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவரோட கரத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவரோட கரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அநேகர் என்ன செய்வாங்க, செல்ஃப் பிட்டி மோட்குள்ளே போயிடுவாங்க. எப்படின்னா, நான் ரொம்ப பாவம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் கடந்து வந்ததெல்லாம் நீங்களாம் கடந்து வர மாட்டீங்க, நான் பட்ட கஷ்டம்லாம் உங்களால் படவே முடியாது அப்படி சொல்லி தன்னை குறித்து செல்ஃப் பிட்டி இஸ் அ சின். ஓகே, உங்களையே பரிதாபமாக நீங்கள் நினச்சிக்கிறது. ஆனால் யோசிங்க, பவுலால் சிறைச்சாலையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னா உங்கள் பாடுகள் மத்தியில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், தேவனை நம்ப முடியும், தேவனை விசுவாசிக்க முடியும், அவரை சார்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அநேகர் உங்களை பார்த்து, எப்படி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு. ஆண்டவரால் மாத்திரம்தான் அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களோட எல்லா பிரச்சனைகளும் சமாதானமாய் மாறிடும். உங்களுக்குள்ளால் இருக்கிற பயங்கள் வேதனைகள் நீக்கி உங்களுக்குள்ளால தேவனுடைய சமாதானம் வரும். யார் உங்கள் தேவன்? அவரிடத்துல உங்களோட காரியத்தை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பயப்படாமலும் திகையாமலும் கலங்காமலும் இருக்க முடியும். ஏன்னாக்கா அவர் உங்களை பார்த்துக்குவார், உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக்குவார், உங்களோட எல்லா பாரங்களையும் அவர் சுமக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக இந்த நாளில் நம்ம பார்த்தோம், உங்களோட கடந்த காலத்தை நீங்கள் விட்டு விடணும், ஒரு சில மனிதர்களை நீங்கள் விட்டு விடணும், அடுத்தது தேவனுடைய கரத்தில் அநேக காரியத்தை நீங்கள் விட்டு விடணும் என்று சொல்லி இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா.